மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் சிட்டிக்குள்ளே நம்ம அவுட்டரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹைவேலுங்க. இந்த ஹைவே பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய நீங்களாம் ஹைவேல ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த தார் ரோட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ரோட பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே நீங்கள் எப்படி ஸ்மூத்தாக வந்து பெட்கட்டில் எப்படி தூங்குவீங்களோ அந்த மாதிரிங்க இந்த இந்த ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜாலியாக அப்படியே தூங்கிட்டே போகலாம். வண்டி போகிறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு அப்படியே ஸ்மூத்தாக போகுதுங்க வண்டி. ஏன்னா வச்சுக்கோவேன், முழுக்க முழுக்க அப்படியே ஒரு காங்கிரீட்டால செஞ்ச ரோடுன்னு சொல்லலாம். எந்த ஒரு டேமேஜு, எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம வச்சுக்கோங்களேன், இந்த டோல்கேட் வந்து சொல்லி ஆகணுங்க. அதாவது நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பெங்களூரோடைய கடைசி ஒரு எண்டு டோல்கேட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது நமக்கு தெரியாது. ஆனா மேபின் உங்களுக்கு இந்த டோல்கேட்டோடைய நேம் தெரிஞ்சால், அதாவது இந்த கர்நாடகாவுடைய கடைசி டோல்கேட்டா இல்ல அப்படிங்கிறது மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இங்க பாருங்க, என்னங்க சிஸ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முன்னாடி வந்து கண்ணாடி ஒட்டி வச்சிருக்காங்க போல. அது அப்படியே ஸ்கேன் பண்ணது உடனே அது கேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு பாருங்க விஞ்ஞானம் வந்து வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க எக்கச்சக்கமான வண்டி மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க ஒரு செகண்டுக்குள்ள ஒரு 50, 100 வண்டி பாஸ் ஆகுது போல. அதாவது லாரிங்க எக்கச்சக்கமான லாரிகள். அதை பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே லாரி அதிகம் ஏன் போயிட்டு இருக்குங்க, நிறைய கம்பெனிகள். ஒன்று ரெண்டு கிடையாது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான ஒரு கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டு வண்டி பாருங்கள் எந்த ஸ்கூல் போயிட்டுருக்கு. அதை பார்த்தா வச்சுக்கோங்களேன், நாங்கள் இப்படியே ஒரு வேளை முன்னாடி வந்துட்டோம். ஏன்னா வச்சுக்கோங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு பின்னாடி பேக் வந்தோம்னா வச்சுக்கோங்க, எல்லாம் போயிட்டு டோல்கேட் எப்படி சொல்கிறோன்னா வச்சுக்கோங்க, டிராஃபிக்கில் தான் மாட்டிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நெரிசல் இந்த டோல்கேட் வர பொறுத்தவரைக்கும். ஆனால் மேபின்னு பாருங்கள், எந்த அளவுக்கு பாலம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னும் இது வந்து காங்கிரீட் ரோடு தாங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக வண்டி போயிட்டுருக்கு பாருங்கள், வேற லெவலு. அதை பார்த்தா வச்சுக்கோங்க, அந்த மேலடுக்கு ஒரு மேம்பாலம் பாருங்கள், அது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அது கீழே வந்து இந்த ரோடு போயிட்டுருக்கு. அது 2 மேம்பாலம் பாங்க, இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று, எல்லாம் வண்டி மேலே போயிட்டுருக்கு. ஆனால் பாருங்கள், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓவர் லோடுன்னு நினைக்கிறேன். அப்படியே சும்மா அப்படியே சாயிற மாதிரி போயிட்டுருக்கு. அது மேபின்னு தெரிஞ்சு பார்த்தா வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து ஸ்லோ தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அது வண்டி ஸ்பீடு போக முடியல. ஏன்னா பாருங்கள், நிறையா வடகான்ஸ் பாருங்கள், சொல்லி கூட வாங்க முடியல. அதுக்குள்ள வடகான்ஸ் பாருங்க எவ்வளோ உட்காந்துட்டு போகிறாங்க பாருங்க. அந்த இரும்பு மேலே உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு மண்டையா ஒன்றா வந்து சிவப்பு கலரு, இல்லைன்னா அந்த மஞ்சள் கலரு, இல்லைன்னா அந்த பிளாக் கலரு தூக்கி எங்கே மேலேயும் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு கூட சொல்லி ஆகணுங்க. அதை பார்த்தா எந்த ஒரு ஒர்க்குக்கு போனாலையும் கண்டிப்பாக வந்து மண்டையோட வந்து மாதிரி ஒரு உயிர் கவசன்ற மாதிரி அந்த மண்டை ஹெல்மெட் வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி எப்படி ஒன்று மெட்ரோ ரயில் பாருங்க மக்களே, அது அச்சோ மிஸ் பண்ணிட்டுங்க. அதெல்லாம் வந்து மெட்ரோங்க. அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்து அந்த சைடில் இருக்கு பாருங்க லாஸ்ட்டு, அதில் வந்து மெட்ரோ. ஏன்னா வச்சுக்கோங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து இந்த வருஷம்லாம் வச்சுக்கோங்க, இந்த பஸ்ஸில் போகிறதுக்கும் சரி, இந்த மாதிரி காரில் நிறைய பேர் எல்லாம் நெரிசல், போக்குவரத்து நெரிசல் அது மாதிரி ஜாஸ்தி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து மெட்ரோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த மெட்ரோ ரயிலை நான் பார்க்கும் போது அப்படியே கொஞ்சம் வாய் போனதான் தான் பார்த்தேன். ஏன்னா இது நான் மெட்ரோ ரயிலில் பார்க்கலையே. பெங்களூர் பார்க்கும்போது தான் ஒரு வித்தியாசமாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தா வச்சுக்கோங்க, ஒரு 5 பெட்டி தான் இருக்கு நினைக்கிறேன். ஒரு 5 பெட்டி 6 பெட்டி தான் சரியான ஸ்பீடு. எங்கே பாருங்கள் ஆட்டோக்காரன் பாருங்கள், எங்கே வந்து வளையலாம் பாருங்கள், கூறு கட்ட ஆட்டோக்காரங்க. நாமளாக வந்து வச்சுக்கோங்க சண்டையை போட முடியாதுங்க, ஏமாச்சும் வாய் பேச முடியாது, கம்முன்னு தான் வந்தாகணும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் வச்சுக்கோங்களேன், கார் போன்னு கத்தலாம், ஏன்னா அப்படி இப்படின்னு ஆச்சை பூச்சன்றீங்கன்னா வச்சுக்கோ, அவங்க வந்து இறங்கி வந்துடுவானுங்க, நம்மளை போட்டு பின்னி பெடல் கழிப்பிட்டு போயிடுவானுங்க. அதனால் நம்ம அப்படியே சைலண்ட்டாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுங்க, வண்டியை ஸ்லோ பண்ணி வந்தாச்சு. ஒரு எக்கச்சக்கமான தூண்கள் பாருங்கள், இந்த பாலத்தை வந்து தாங்கி நிற்கிது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கம் தூண்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாருங்கள் கம்பீரமாக அந்த தூண்கள்லாம் எப்படி செஞ்சு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த சொல்கிறோம் அந்த வி ஷேப்பில் அப்படியே அந்த பாலத்தை எப்படி தாங்கி நிற்கிது பாருங்கள். இங்கே மட்டும் கிடையாது, இன்னும் பார்த்தோம்னு சொல்ல முடியாலையும் அப்படியே அந்த பாலம் எண்டு எங்கடா அந்த எண்டு வருமா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் போகக்கூடிய அந்த சிந்தனைகள் வந்து வரக்கூடிய அந்த இது நிலைமை ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு அப்படியே முடியாலுமே அந்த பாலம் அப்படி லெஃப்ட் சைடு பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி கம்பெனி பாருங்கள், முழுக்க முழுக்க அப்படியே ஒரு கண்ணாடியிலேயே அப்படியே செதுக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் ஐடி கம்பெனிக்காரன். அந்த கம்பெனிலாம் அப்பயே சொன்னாங்க, படிடா பரமா அந்த மாதிரி கம்பெனியில் போய் ஜாலியாக ஏசியில் போய் வேலை செய்வேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்கல. இன்றைக்கி வந்து பாருங்கள், முட்டாள்தனமாக ஒரு வீடியோ எடுத்துன்னு போட்டுக்கினே கார் போன்னு உங்ககிட்ட கத்திக்கினே வந்து கிடக்குறான். என்ன பண்ணுறது? அப்பயே ஒரு வேளை படிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு நிலமைக்கு வந்திருக்காதா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்படியே காரில் உட்காந்துட்டு, சரி விட்டு தள்ளு, போனது போயாச்சு, அடுத்து நடக்கதை பார்ப்போம் அப்படின்ட்டு. சரி அந்த தூண்கள் எங்கடா இன்னும் முடியுதுன்னு பார்த்தா இன்னும் முடியலைங்க, கன்றாவி இன்னும் வந்துட்டே தான் இருக்கு. என்னடா இது, ஒரு வேளை அடிக்கும் தலைக்கு வந்து மேகத்தூர் பாலத்தோடைய தூண்களே வந்து கொடுத்துட்டோன்னா போல அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான தூண்கள் அப்படி. ஏன்னா அது என்ன கூட முடியல, வரிசையாக வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு இப்போ முடியுமா அப்போ முடியுமா நானும் பார்த்துட்டே வரேன். அந்த லாஸ்ட் அந்த எண்டு வரையும் போயிட்டே இருக்கு பாருங்க.
அது பார்த்தீங்கன்னா மெட்ரோ பாருங்க, அது எந்த அளவுக்கு தூண்கள் பாருங்க, ஹைட்டு தூக்கி குத்துருவாங்க பாருங்க. வா பயங்கரங்க, வேற லெவலு. எங்கே பார்த்தாலும் மேம்பாலம் குறுக்க குறுக்க பாருங்க. அதுக்குள்ளே பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேம்பாலம். ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க இப்போதாங்க லாஸ்ட்டில் டென்ட்டே வந்துக்குது பாருங்க. ஐயோ சாமி, ஏன்னா அது அங்கே பார்த்தவன் தலையை தூக்கி பார்த்தவன் திரும்ப தலையை தூக்கி இங்கே தான் கமுந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அங்கே தான் அந்த டென்ட்டுன்னு முடிஞ்சிருக்கு. ஆனால் பெங்களூர் சிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நிறையா தொழில், அதாவது கம்பெனி ஃபேக்ட்ரிகள் நிறையா வந்து அதிகமாகிடுச்சு. அதனால தான் இங்கே நிறையா மக்கள் வந்து எல்லாருமே வந்து அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு ஏன் அங்கே வராங்கன்னா வேலைக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அதனால பெரும்பாலும் மக்கள் வந்து இளைஞர்களும் சரி, நிறையா மக்களும் சரி, இங்கே வந்து பெங்களூரில் வந்து தஞ்சம் உழைச்சிட்டு அப்படியே அவங்க குடும்ப சூழ்நிலையை இங்கே உழைச்சிட்டு வராங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது நான் மட்டும் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான் போயிருப்பீங்க. அப்படி யார் யார் போயிருக்கீங்க, உங்களுடைய பெங்களூர் லைஃப்லாம் எப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு எப்படிலாம் மிஸ் பண்ணி எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு அங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. பாருங்கள் அதுக்குள்ளே வந்து பிரச்சனை சிக்னல் வந்துச்சு நினைக்கிறேங்க. சிக்னலாக டிராஃபிக் ஜாமும் தெரியல. பட் வண்டி பூரா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா வச்சுக்கோங்க, ரைட் சைடில் பாருங்கள் அப்படியே வந்து டூ வீலருக்குலாம் டோல்கேட்டுங்க. நம்ம ஊரில் டூ வீலருக்கு வந்து டோல்கேட் வாங்குறதில்ல. அங்கே வந்து ஒரு வண்டிக்கு வந்து 40 ரூபா நினைக்கிறேன் டூ வீலருக்கு வந்து. ஆனால் இந்த மாதிரிலாம் பெங்களூரில் நிறையா இந்த மாதிரி டூ வீலருக்குலாம் வந்து டோல்கேட் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி கிடையாது. ஏன்னா அதுக்கு டூ வீலருக்கு ஏன் அப்படி டோல்கேட் வசூலிக்கிறாங்கன்னா ஏன் ரீசனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா டூ வீலருங்கிறது ஒரு சின்ன வண்டி தான். அது வந்து மேபின்னு வந்து ஒரு கார் அப்படிங்கிறது. நிறையா பெரும்பாலும் மக்கள் வந்து டூ வீலரில் ஒரு வேளை ட்ராவல் பண்ணுறதுனாலே ஒரு வேளை அதனால் பயன் பண்ணணுமா அப்படிங்கிறதுனால போட்டுக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. அந்த ரீசனுக்கும் உங்ககிட்ட தான் ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் கண்டிப்பாக அதுக்கு விடை கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க இதோடைய எண்டு, அதாவது மெட்ரோடைய எண்டுங்க. இதோடைய எண்டோட கடைசியோட முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் மெட்ரோ வந்து பணியை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். ஏன்னா அந்த மக்கள் என்னோட போக்குவரத்து நெரிசல் இன்னும் குறைக்கிறதுக்காக, அந்த டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரிலாம் குறைக்கிறதுக்காக இன்னும் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அளவு எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. பார்ப்போம். இன்னும் வந்து பெங்களூர் சிட்டி பற்றியும் இன்னும் மக்கள் தொகை பெருக்கெடுத்து தான் போயிட்டே இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள இன்னும் மக்கள் எல்லாம் இந்த தொழிலுக்காக வந்துட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து மெட்ரோங்கிறது இன்னும் வந்து சிறப்பாக இன்னொரு மெட்ரோவில் இங்கே அப்படிங்கிறத சொல்கிறத விட இன்னொரு வேற ஒரு சிறப்பு திட்டம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி வந்தால் மேபின் மாறலாம், சேஞ்ச் ஆகலாமா, இல்லை இந்த டிராஃபிக் ஜாமு இந்த இதெல்லாம் குறையலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் தொகை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த அளவுக்கு நாம் இங்கே வந்து அங்கே எப்படி சொல்ல வச்சுக்கோங்களேன் இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போக்குவரத்தும் சரி எல்லா இதுக்கும் மேம்பாலம் எல்லா இதுக்கும் பண்ணியாச்சு. ஆனால் இருக்கிற இப்போது அந்த கொஞ்சம் இன்னும் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை தான் போடணும். ஏன்னா ஒரே வழி சுரங்கப்பாதை போட்டால் எந்த டிஸ்டர்பன்ஸ் யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எங்கே போகணுமோ ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம். அது மட்டும் இல்லாமல் வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு இடத்துக்கு போனால் அதில் போயிட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்தது பெங்களூருக்கு வந்து சுரங்கப்பாதை வருமா அப்படிங்கிறது நிறையா ஒரு மக்களுடைய கேள்விக்குறியாக நிற்கிது. பார்க்கலாம் சுரங்கப்பாதை வருமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் என்னென்ன தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க.